Hello friends, welcome to Shakti Academy. 2020 ஒரிஜினல் எக்ஸாமில் கேட்ட டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் செம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொஷனில் பிருந்தா அப்படின்றவங்க அவங்க எழுதுகிற எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாமில் அவங்க எடுத்த பர்சன்டேஜ் மார்க் வந்து 85%, 86%, 84% இருக்குது. அதே மாதிரி அந்த 3 எக்ஸாம்லேயும் அதிகபட்ச மார்க் அந்த எக்ஸாமில் அவங்க வச்ச அதிகபட்ச மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் 100 மார்க்கும், இன்னொரு பேப்பரில் 150, இன்னொரு பேப்பரில் 200 மார்க்கும் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அக்ரிகேட் பர்சன்டேஜ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதாவது மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு கேள்வியை வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஷனுக்கு நேரடியாக என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கிற அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவங்க பர்சன்டேஜ் மார்க்கை கொடுத்துருக்காங்க, அதை வச்சே நம்ம சம் போட்டுடலாம். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியம் ஆக்சுவலாக கிடையாது. அப்போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா இங்கே மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 84% இருக்குது. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அவங்க எடுத்த மார்க் எவ்வளோன்னு பார்த்தா 86% எடுத்திருக்காங்க. அப்போ இந்த 84க்கும் 86க்கும் நடுவில் என்ன பர்சன்டேஜ் வருதோ கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். நமக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 84க்கும் 86க்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்று, அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா 84க்கு கீழே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இதெல்லாம் வராது. வெறும் நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஆன்சராக வர முடியும். ஸோ அப்போது ஏன்னா கேள்வி அவங்க கேட்குறது வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அதை வச்சே நம்ம நேரடியாகவே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், A can complete a work in 12 daysன்னு கொடுத்துட்டாங்க, B can complete a work in 20 daysன்னு கொடுத்துட்டாங்க, A and B together work for 3 days அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. after that A left the workன்னு கொடுத்துட்டு B can complete the remaining work in அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதாவது தனியாக வந்து A அப்படின்றவர் 12 நாளில் வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தனியாக பின்றவர் 20 நாளில் வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 3 நாளைக்கு மட்டும் வேலை பார்த்துருக்காங்க. 3 நாளைக்கு மட்டும் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பி மட்டும் மிச்சம் இருக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. அவர் எத்தனை நாளில் வேலையை முடிச்சிருப்பார், இதுதான் கேள்வி. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நாம் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இது வந்து கொஷின் மார்க்கு, ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இந்த 12, 20, 3க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது இதில் பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்துக்கங்க. அப்போ 20ன்றது பெரிய நம்பர். இந்த 20ல் 3 நம்பரும் டிவைட் ஆகாது. அப்போ அடுத்த நம்பர் வந்து 20க்கு அடுத்த நம்பர் 40, அதுலேயும் இந்த 3 நம்பரும் டிவைட் ஆகாது, அதாவது 3 நம்பரும் டிவைட் பண்ணாது. அடுத்ததாக 20ஓட அடுத்த பெருக்கம் வந்து 60. இந்த 60ல் பார்த்தீங்கன்னா 12, 20, 3 இது 3 நம்பரும் இந்த 60 டிவைட் பண்ணோம். அப்போ இதுதான் எல்சிஎம். அப்போ நாம் என்ன பண்ணணும், 60ன்றது அவங்க செய்யக்கூடிய வேலையோட அளவாக வச்சுக்கிறோம். அதாவது எப்படி சொல்லணும்னா 60 சேர் செய்கிறதுன்னு வச்சுப்போம். அப்போ ஏ வந்து தனியாக அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார் அப்படின்னு பார்த்தா 12 நாளில் 60 செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 5 செய்வார். அதே மாதிரி பி 20 நாளில் 60 செய்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவரால் 3 செய்ய முடியும். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஏ 5 சேர் செய்வார், பி 3 சேர் செய்வாங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 சேர் செய்வாங்க.
அப்போ ஒரு நாளைக்கு 8 சேர் செய்கிறாங்கன்னா அப்போது மொத்தமாக 3 நாள் 2 பேர் சேர்ந்து செய்யும்போது 24 சேர் செஞ்சுருவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 சேர், அப்போது 2 பேர் சேர்ந்து 24 சேர் செஞ்சுருவாங்க. அப்போ இது முடிஞ்சு போச்சு, இந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது 60 மொத்த சேரில் 24 சேர் வந்து 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. இப்போ மிச்சம் அவங்க செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, இந்த 60ல் 24 போச்சுன்னா 36. ஸோ இந்த 36 சேரை பி மட்டும் செய்ய போகிறாரு. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ சேர் செய்வாருன்னு பார்த்தா 3 சேர் செய்வார். ஒரு நாளைக்கு 3 சேர், மிச்சம் செய்ய வேண்டிய அளவு 36 சேர் செய்யணும். அப்போது 36 ஒரு நாளைக்கு 3 சேர் அப்படின்னு சொல்லும்போது 36 3 நீங்கள் போட்டிங்கன்னா 12 கிடைக்கும். அப்போது இதுக்கான பதில் வந்து 12. இதுக்கான பதில் வந்து 12 கிடைக்கும். அப்போது பி வந்து மிச்சம் இருக்கக்கூடிய வேலையை எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு பார்த்தா 12 நாளில் செய்வார். இந்த இடத்துல உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியணும். எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சுன்னா நேரடியாக 16 சொல்லி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை எல்சிஎம் எடுக்க தெரியலனா இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்துக்கங்க. பெரிய நம்பர் 20, அந்த 20ஓட மல்டிபிள்ஸ் எடுங்க. அதாவது பெருக்கம் எடுங்க. முதல் பெருக்கம், ரெண்டாவது பெருக்கம், மூணாவது பெருக்கம். இந்த மூணாவது பெருக்கம் அப்படின்ற அந்த நம்பர் ஆனது, மூணாவது பெருக்கம்னா 20 × 1 தான் முதல் பெருக்கம், ரெண்டாவது பெருக்கம் வந்து 20 × 2, மூணாவது பெருக்கம் 20 × 3. இந்த மூணாவது நம்பர் இந்த கொடுத்துருக்க 3 நம்பர்ஸ்லையும் டிவைட் ஆகுது. அதனால் அதை எல்சிஎம் வச்சு சம போடுறோம். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 12 days அப்படின்னு சொல்லி கிடைக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.